சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லயுமே இந்த தொழில பத்தி சொன்னதே கிடையாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறை நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த தொழில பத்தி முழுசா எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கணும்? இது மூலியமா எப்படி ஆர்டர்ஸ் எடுக்க முடியும்? ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன மெத்தேட ஃபாலோ பண்ணணும்? இந்த பிஸ்னஸ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? இது மூலியமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல போக போக நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் இதுல தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்கள தீர்த்து வைக்கிறேன். அதே மாரி நான் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அத பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ற பிசினஸ் சம்பந்தமான வீடியோக்களோட லிங்க்க கீழ குடுக்குறேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கள பாருங்க. நான் என்ன பிசினஸ் பண்றேன், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஏ டூ இசட் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு பிசினஸ்க்குள்ள போவோம். சரி இந்த தொழில பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கைவினை தயாரிப்பு தொழில். ஹோம் பேஸ்டு பிசினஸ் தான். நீங்க வீட்ல இருந்துகிட்டு ஒரு தனித்துவமான ஒரு தொழில் நான் பண்ணணும். ஆனா யாருமே இதுவரைக்கும் பண்ணக்கூடாது. அதிக டிமாண்ட் இருக்கணும். நல்ல வருமானம் கிடைக்கணும். அதே மாரி இந்த தொழில் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட மட்டும் தான் ஒரு யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நெறையா பார்வையாளர்களையும் சரி, கஸ்டமர்ஸையும் சரி அட்ராக்ட் பண்ற அளவுக்கு என்னோட பிசினஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்ண மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வீடியோல பார்க்குற இந்த பிசினஸ நீங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு மூலதனமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கலரான பாசிகள் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000லேருந்து 10,000 ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட்டிங்கில உங்களுக்கு இருந்தாவே போதும். அதே மாரி இதுக்குன்னு நீங்க தனியா ரூம் எடுத்து தங்கி, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே தேவையில்ல. இது வந்து முழுக்க முழுக்க ஹோம் பேஸ்டு பிசினஸ் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில ஒரு 5000 டூ 10,000 இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு தேவையான அனைத்து கலர்லயும், அனைத்து விதமான பாசிகளையுமே வாங்கிட்டு, வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு கற்பனைக்கு தகுந்த மாரி, எந்த அளவுக்கு, எந்த மாரி வெரைட்டியில, எந்த மாரி பயன்பாட்டுக்கு தேவையான பாசிகள கோர்த்து, எந்த மாரி உங்களால ஒரு பொருள உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்கல்ல, கழுத்துல போடுற பேண்டு, கையில கட்டுற பேண்டு, இடுப்புல கட்டுற பேண்டு, தலையில கட்டுற பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பேண்டுகள வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பாசிகளாலேயும், இன்னும் ஒரு சில அழகு சாதன பொருட்கள் மூலியமா தான் உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா கிடைக்கும். ஆனா, நீங்க ஒரு பொருள வச்சு மட்டும் நீங்க கலர்ஃபுல்லா உருவாக்க முடியாது. ஒரு கவர்ச்சியா வந்து நீங்க ஒரு பொருள உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, பலவிதமான டிசைன்ஸ வந்து உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாரி உங்களுக்கு என்னென்ன பாசிகள் கலர்ல வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணி, வாங்கி உங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாரி ஒரு பொருள நீங்க உருவாக்குறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாரியான ஒரு கைவினை பொருள நீங்க தான் தயாரிக்க போறீங்க. அத வந்து நீங்க மார்க்கெட் பண்ணி, அத சேல் பண்ணி, அது மூலியமா ஒரு பிசினஸா அது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வருமானம் ஈட்டணும். ஸோ முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். மூலப்பொருள்கள் வாங்குறோம். நம்ம கற்பனைக்கு தகுந்த மாரி ஒரு சில பொருட்கள நம்ம வந்து உருவாக்குறோம். சரி இப்ப இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி சேல் பண்ணணும்? எப்படி ஆர்டர எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது வந்து ஒண்ணுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா ஸ்டேஷனரி கடைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டேஷனரியோ இல்ல ஃபேன்சியோ இந்த மாரி எந்த கடைகள வேணா சூஸ் பண்ணுங்க. இந்த மாரி கடைகளுக்கு
உங்களோட மாடல்ஸ கொண்டு போயி, நான் இந்த மாரி பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள வீட்டிலேயே தயாரிக்கிறேன். இந்த மாரி இந்தந்த டிசைன்ஸ்ல நான் பண்றேன். உங்களுக்கு எந்த மாரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டராவும் வாங்கலாம். இல்ல நீங்க உருவாக்குன டிசைன்ஸ் கலெக்ஷன வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு 2, 3 கடைகள், இல்ல ஒரு 5, 6 கடைகள், இல்ல அதிகபட்சமா ஒரு 10 கடைகள்ல நீங்க பேசுனா தான், உங்க டிசைன்ஸ காட்டுனா தான், அதுலருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சு, உங்களுடைய கைவினை இந்த தயாரிப்பு பொருள்கள அவிங்க வாங்குவாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொருள தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாரி தான் ஒரு பொருள வந்து நீங்க அழகா உருவாக்க முடியும். அதனால முழுக்க முழுக்க நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கற்பனை திறன்கள். எப்படியெல்லாம் பண்ணுனா ஒரு பொருள் வந்து அட்ராக்டிவா இருக்கும், நம்ம பார்வைக்கு நல்ல கவர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாரி உருவாக்கிட்டு, ஒரு 10 கடைகள்ல வந்து நீங்க ஆர்டர் எடுத்து, இந்த மாரி உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டும்போது, புடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். இல்ல எனக்கு இந்த மாரி இதெல்லாம் வேண்டாம். இத விட்டுட்டு நான் வேற மெத்தட் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இத விட்டுட்டு நீங்க யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிங்க. அந்த யூடியூப் சேனல்ல நீங்க இந்த கைவினை தயாரிப்பு பொருள்கள தயாரிக்கும்போது, அத வந்து எப்படி உருவாக்குறீங்க அப்படிங்கிறத வீடியோ எடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், அந்த பொருளோட அவுட்புட் எப்படி இருக்கு? அந்த டிசைனோட அட்ராக்டிவ் எப்புட்ருக்கு? அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுங்க. இது மாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இந்த மாரி நெறைய பொருள்கள நாங்க தயாரிச்சு மார்க்கெட்ல குடுக்கலான்னு இருக்கோம். புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ஐடியாக்கு தகுந்த மாரியே பல டிசைன்ஸ நாங்க உருவாக்கி, உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டா நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். அத வந்து நீங்க உங்களோட கடைகள்ல சேல் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட பர்சனல் யூஸுக்கு வேணுனாலும் நீங்க எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கம்மியான விலைக்கு நாங்களே டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி பண்ணிருவோம். இது மூலியமா உங்களுக்கு கடையில வாங்குற காஸ்ட்ட விட ஒரு ரூ. 10, ரூ. 20 ஏன் அதிகபட்சமா ரூ. 50 கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு ஏதாவது டிசைன் புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த டிசைன்ஸ வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த டிசைனுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பொருள உருவாக்கி, உங்களுக்கு அத டெலிவரியும் பண்றோம். இது மூலியமா நீங்க அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்க குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பிசினஸ ரொம்ப ஈஸியாவே இந்த மாரி அழகா ப்ரமோட் பண்ணி, உங்களோட பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டுட்டு போயிரலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு யூனிக்கான பிசினஸ். இத பத்தின எந்த யூடியூப் சேனல்லயுமே இதுவரைக்கும் யாருமே பிசினஸ் அப்டேட் குடுத்ததே கிடையாது. நம்மளோட சேனல்ல தான் முதல் முறையா போட்டிருக்கோம். இந்த பிசினஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும். ஆனா, இது வந்து இந்த பிசினஸ்ல நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். எடுத்ததுமே உங்களால இந்த வருமானத்தை ஈட்ட முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொழிலோட அந்த தனித்துவம், இதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிய கத்துக்குங்க. இந்த தொழிலை எப்படி ஈஸியா ப்ரமோட் பண்ணணும், எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே கத்துக்குங்க. நான் சொன்ன இந்த வருமானத்த ரொம்ப அசால்ட்டாவே ஒரே மாசத்துல உங்களால சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எந்த ஒரு பிசினஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பிச்சதுமே நமக்கு எதிர்பார்க்குற அந்த லாபங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அதை எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்றீங்களோ, அது மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்க வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரே சமயத்தில 2 தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாரி நீங்களும் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. உங்களோட தொழில நிச்சயமா டெவலப் பண்ண முடியும். இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.